சண்டே ஈவினிங் வீக் டேஸ்க்கு தேவையான மாவு பேட்டர் ரெடி பண்ணுறது, க்ராசரிஸ், மசாலாஸ் ரீஃபில் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அன்றைக்கி நான்வெஜ் எதுவுமே எடுக்கல. ஸோ நைட் பிளான் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. யூஸ்வலாக சிக்கனுக்கு சப்பாத்தியே ரெடி பண்ணி போர் அடிச்சிச்சு. ஸோ அன்றைக்கி சப்பாத்தி வேண்டாம், இட்லி அண்ட் ரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒர்க் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ ஒர்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணோம். நான் மாவு பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு ரைஸ் வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் இட்லி ஊற்றிட்டு அண்ட் சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்ததும் மாவு நல்லா பொங்கி வந்திருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு பேபிக்கு கொஞ்சமாக மினி இட்லி ஊற்றி வச்சுட்டு நான் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். லஞ்ச் மட்டும்தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சடனாக அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தோணுனதால் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். ஓகே கிளம்புங்க, ட்ராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கடற்கடன் லஞ்ச் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் அம்மா வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி யோசிச்ச உடனே அம்மா வீட்டுக்கு போவீங்கன்னு தெரில. பட் நான் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தோணுனாலே சடனாக கிளம்பிடுவேன். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் கீழே டேக் பண்ணுறேன்.